ஒருத்தன் ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பான், சொல்லுப்பா வேலை இருக்குல்ல போகணுமேப்பா. திடீர்னு பிளான் பண்ணி எடுத்ததுனால, மணிவண்ணன் சார் ஸ்டைலில் திடீர்னு பிளான் பண்ணி எடுத்ததுனால ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை. அந்த படத்தில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான், தேவயானி பையனா, அவன் ஒரு சேட்டு பையன். அவனோட அப்பா தான் அவன் கூட துணைக்கு வந்து வாயா வாயான்ட்டு ஒரு லுங்கி எல்லாம் கட்டி அவர் நடிக்க தெரியல, இப்படியே நிற்கிறாரு. ஐயோன்னு 2 கைக்கு வேலை கொடுக்கணுமே, ஒரு கையில் ப்ரஷ் கொடுத்தா, யோ தேய்ச்சிட்டே பேசியான்னு தேய்ச்சிட்டு இருக்காரு, இன்னொரு கை இப்படியே இருக்குது, யோ ஏதாவது சொரிஞ்சிக்கியான்னு சொரிஞ்சிட்டு இப்படியே பண்ணுறாரு அவர். அந்த மாதிரி அவனை வச்சு ஷார்ட்லாம் எடுத்துட்டோம். வந்து டப்பிங் எல்லாம் போட்டு பார்க்குறோம். போட்டு பார்த்தா நான் எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வரல. என்னடா வரலன்னா அதே தான் நம்ம பேசுனதை எடுத்திருக்கோம், ஆனால் அந்த ரியாக்ஷன் வரலைன்னு வெளியில் உட்காந்துருந்தா இந்த நெல்லை சிவான் நடிகர் இருப்பார், இந்த திருநெல்வேலி பாஷை பேசிட்டு இருப்பார். அவர் வேற ஏதாவது வேலை அந்த படத்துல நடிச்சிருந்தார் கான்ஸ்டபிளா. டப்பிங் பேச வந்தார், வெளியில் ஹாஹான்னு சிரிச்சிட்டு இருந்தார். டக்குன்னு எனக்கு பல்பு இருந்துச்சு, ஆஹா மாடுலேஷன் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் சேட்டு மாதிரி பேசியிருந்தான், என்னப்பா சொல்லுப்பா நீ என்னப்பா இப்படி பேசியிருக்கான். இவரை கூப்பிட்டானே நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்ட்டு நெல்லை சிவா அந்த சீன் பேசினார். அவர் பேசினோன்னா நம்ம நினச்ச இம்பாக்ட் வந்துச்சு. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கைதட்டல் வாங்கினார். கிரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சிங்கிள் ஷாட் வரும், எத்தனை பேர் அடிச்சாங்க மொத்தம் ஒருத்தர் தான் கூப்பிட்டான், அப்புறம் அந்த மாதிரி லென்த்தாக வரும். அது ஒரு சிங்கிள் ஷாட். அது ஆக்சுவலாக அந்த ஷாட் எடுக்கிற அன்றைக்கி என்னென்னா ரீமாசன் வந்து பிஸி ஹீரோயின். அன்றைக்கி அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டால் பாம்பேக்கு போகணும். வடிவேலும் இருக்கார். எனக்கு என்ன பிரச்சனை, வடிவேல் உட்கார வச்சு ரீமாக்கு ஷாட் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் ரீமா அன்றைக்கோட முடிச்சு அனுப்பிச்சிட்டோன்னா ரீமா மறுபடியும் கும்பகோணத்துக்கு வர தேவையில்லை. ஆஸ் அ ப்ரொடியூசராக நம்ம பார்க்கணும், செலவு அதிகம் ஆகும். ஸோ ரீமா வரைக்கும் முதல்ல முடிச்சிடணும், வடிவேலை சமாளிக்கணும். ஸோ காலையில் 8 மணிக்கு வடிவேல்கிட்ட கூப்பிட்டு, வடிவேலை இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படி ஒரு ஷாட்டு. இது வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் அடி வாங்கினதை காட்டியிருக்கோம், பட் அடி வாங்கினதை சொல்கிறது ஒரு ஷாட். இதுதான், வேறு ஒன்றும் லாஜிக் இல்லை. அடி வாங்குறத சொல்லணும், இதுதான் பேசிக் ஐடியா. பக்காவாக ரிகர்சல்மெண்ட் வர்றீங்க, சிங்கிள் டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏதாவது ரீமா ஷாட் எடுக்கணும், அது வரைக்கும் வடிவேலுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து தள்ளணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். இங்கே பார்த்தா ரீமா ஒர்க் எடுக்கிறோம் வந்துகிட்டே இருக்குது. பார்த்தா 12 மணிக்கெலாம் வடிவேல் வந்துட்டாப்ல, அண்ணே ரெடிண்ணே கேட்குறீங்களாண்ணே அப்படின்னு. சொல்லுங்கள் வடிவேல், ஏதோ குறையுது வடிவேல், இந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஏற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ரீமாசன் வச்சு டைம் எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் போய் கடைசியாக ஒரு 6 மணி கரெக்டாக வடிவேல் எல்லாம் ரெடி பண்ணி ரீமா முடிச்சுட்டு, அப்பா வடிவேல் வாங்க எடுக்கலான்ட்டு ஒரே ஷாட் தான் எடுக்கணும். ஏன்னா விட்டால் இன்னொரு பேட்டா ஆகிடும், செலவு. அந்த சிங்கிள் டேக்கில் எடுத்து அப்போ வேறு ஃபிலிம் வேறு ரொம்ப இப்போ மாதிரி டிஜிட்டல் மாதிரி நிறைய டேக் எடுக்க முடியாது, ஒரே ஷாட்டு. ஆனால் அந்த அது வரைக்கும் யாருமே பார்க்கல. அந்த இது ஆல்ரெடி நானும் வடிவேல் ரூமில் உட்காந்து பேசி பண்ணதுனால நேராக டேக்கு. ஸோ கேமராமேன் முதல் கொண்டு யாருமே அது அவங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. கேமரா ஆக்ஷனான கேமரா ரோலிங்கு, ஷார்ட் பயங்கர லென்த். அதனால் நான் சொல்கிறேன், ட்ராலி ஆப்ரேட்டர் சொல்லிட்டேன், நீ முன்னாடி போ, என்னை பார்க்கவே பார்க்காத, போயிட்டு பின்னாடி வா, அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் தான் மறுபடியும் முன்னாடி போகும், போயிட்டு வந்துட்டு ரெண்டு. அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஜர்க்கெலாம் இருக்கும். அவர் செல்வராஜ் கேமராமேன், அவர் சிரிக்கிறாரு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு இந்த காமெடி நல்லா இட்டு. அதே மாதிரி தான் அந்த அக்கா காமெடியும். முதல் நாள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது, ஒரு வழி இல்லாமல் ஒரு காமெடி எடுத்து அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணோம். பட் அந்த இம்ப்ரூவைசேஷனுக்கு போயிட்டே இருக்கணும்.